எல்லாருக்கும் வணக்கம். பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். வெங்காயம், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு, இஞ்சி ரெண்டுமே கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டோன்னா கொஞ்சம் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். கடுகு போட்டுக்கலாம். இப்போ நாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது தண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. எப்பவுமே கொஞ்சம் சின்னதாக தான் வெங்காயத்தை நறுக்குவேன் நான். இப்போ அந்த கொத்தமல்லி, இடித்து வச்ச இஞ்சி பூண்டு, ஒரு ஷார்ட்டான வீடியோ தான் இது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். இப்போ இந்த மீதி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மஞ்சள்தூள் உப்பும் கொஞ்சம் சேர்த்து இதை பாருங்கள் கிளறி விட்டுருக்கேன். அப்போ தான் உருளைக்கிழங்குல நமக்கு உப்பு பிடிக்கும். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூளை எல்லாம் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் வேகமாக வெந்துடுவாங்க. இவங்க வேகத்துக்கு நமக்கு கிண்டிகிட்டே இருந்தோம்னா நம்ம காமிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். ஏன்னா நமக்கு உப்பு, காரம் எல்லாமே அதில் போய் பிடிக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா தண்ணி சேர்த்துக்கணும். இல்லைன்னா உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது நமக்கு உப்பு காரம் இருக்கவே இருக்காது. இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு போடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் உருளைக்கிழங்கு நம்ம போட்டுடணும். உருளைக்கிழங்குல உப்பு, மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஃப்ரை பண்ணும்போது வெங்காயத்தோடையும் தக்காளியோடையும் சேர்த்து கொஞ்சம் நம்ம போட்டிருக்கோம். இப்போ அதே போல் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மூடி வச்சுக்க போகிறோம். மூடின உடனே நல்லா கொதிச்சுட்டு என்ன செய்யும், இந்த உருளைக்கிழங்குக்குள்ளே அந்த உப்பு காரம்லாம் போய் சேர்ந்துடும். நம்ம வேணும்னா இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக இருக்குது. கொஞ்சம் காரம்தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது சரியாயிடும். இந்த மிளகாத்தூள்லாம் போயிட்டு உருளைக்கிழங்குள்ள நமக்கு நல்லா சேர்ந்துடும். உப்பு, காரம் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை மூடி வைக்கிறேன் பாருங்கள்.
பார்த்தீங்களா எவ்வளோ பக்குவமாக அழகாக வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இது வந்து மூடி வச்சுருவோம். நம்ம கொஞ்சம் வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இன்னும் கொஞ்சம் மூடி வைக்கணும். நமக்கு எவ்வளோ ஃப்ரை ஆகணுமோ அந்த அளவுக்கு நம்ம கை வச்சு கிளறி எடுத்துக்கிட்டால் நமக்கு நல்லாயிருக்கும். இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு கிரேவியாக வேணும், சாப்பாட்டுக்கு வந்து நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னாலும் நீங்கள் இறக்கிக்கலாம். எங்களுக்கு சாம்பாருக்கு வந்து சைட் டிஷ் தாங்க இது. மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணிவிட்டேன். பாருங்கள் ஆயில் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றாதீங்க. ஏன்னா பார்த்தீங்களா ஸ்லோ பண்ணிடணும். நம்ம ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ண இதான் சின்ன சின்ன டிப்ஸு தான், இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த குழம்பு நம்ம வைக்கும்போதும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிச்சனில் சமையலில் வரவே வராது. நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஆயில் எல்லாமே நமக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இப்படி போட்டுட்டாலுமே இந்த பாருங்கள், இப்படி எடுத்து எல்லாத்தையும் இப்படி எடுத்து நம்ம இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா ஏதாவது வாட்டர் இருந்ததுன்னா கூட அடியில் வந்து நமக்கு அது வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம இப்படியே வச்சுட்டு இருந்தால் உங்களுக்கே தெரியும் பாருங்கள், ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. நீங்கள் இப்படி போட்டு கிண்டக்கூடாதுங்க. கிண்டும் போது கொஞ்சம் லாவகமாக நம்ம கரண்டியை வச்சு கிண்டணும். நமக்கு எவ்வளோ ஃப்ரை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவு நேரம் வந்து நம்ம ஸ்லோவில் வச்சுட்டா இந்த ஆயில் எல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வரும் பாருங்கள். இப்போ நான் வந்து மூடி வைக்க போகிறதில்ல, அப்படியே கொஞ்சம் நேரம் வைக்க போகிறேன். சத்தாக சமைப்போம், ருசிக்க ருசிக்க சாப்பிடுவோம். பாருங்கள், உருளைக்கிழங்கு வறுவல் தான். உங்களுக்கு இது மாதிரியான பாரம்பரியமான சமையல் பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம்.